ஹலோ எவ்ரி ஒன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது வந்து மொச்சை குழம்பு, பச்சை மொச்சை குழம்பு. ட்ரை மொச்சை கிடையாது, ஃப்ரெஷ் மொச்சை இருக்குது பார்த்தீங்களா, பச்சை மொச்சை அது. ட்ரை மொச்சைனா தான் நீங்கள் குக்கரில் விசில் விடணும். பச்சை மொச்சைனா நீங்கள் பாத்திரத்திலே வேக போடலாம். நான் வந்து தண்ணி கொஞ்சம் எக்ஸசிவாக ஊற்றி, மொச்சைக்கு மேலே ஒரு டம்ளர் எக்ஸசிவாக தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸில் அது வெந்துடும். அதுங்களாரி நம்ம ஒரு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். தேங்காய், சின்ன வெங்காயம் எண்ணெயில் வதக்கிட்டு அது கூட சோம்பு, சீரகம், ஒரு 4 மிளகு மட்டும் போட்டு வதக்கிட்டு ஆறின பிறகு தேங்காவோடு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். மொச்சை வெந்ததுக்கு அப்புறமேட்டு ஒரு வாழைக்காய் நான் சேர்க்குறேன். உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் கத்திரிக்காய் சேர்க்கலாம். இதோட மட்டன் கூட சேர்ப்பாங்க. அவங்களுக்கு பிடிச்சது சேர்த்துக்கலாம். இந்த மொச்சையோட மட்டன் சேர்த்தா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி வந்து வெறும் வாழைக்காய் மட்டும் போட்டு செய்கிறேன். இன்றைக்கி வெஜ்ஜுன்றதுனால. ஸோ இன்றைக்கி வந்து அந்த குழம்பு கூட்டி வைக்கிறது, அந்த நம்ம அரைச்சி வச்சோம்ல தேங்காய் பேஸ்ட், அதை வந்து எங்கள் அம்மா இப்படி தான் குழம்பு கூட்டி வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. நான் இதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். புளிக்கரைச்சல் இருக்குல்ல, அந்த தண்ணியில் தேங்காய் பேஸ்ட்டை கலந்துட்டு உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் இது எல்லாத்தையும் அதிலே போட்டு நல்லா கலந்துடணும். அது வந்து நான் இதான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி நான் செஞ்சு பார்க்குறேன். எப்போவுமே தேங்காய் பேஸ்ட்டையும் ஊற்றிட்டு புளிக்கரைச்சியும் ஊற்றிட்டு அதுலேயே மிளகாத்தூள் உப்பெல்லாம் போட்டுருவேன். இதான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி தனியாக நான் ஒரு பாத்திரத்தில் அது என்ன சொல்கிறது, குழம்பு கூட்டி வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க எங்கள் வீட்டிலலாம். அந்த மாதிரி நான் ட்ரை பண்ணேன். இதை நான் வந்து சின்ன வயசில் எங்கள் அம்மா இப்படி பண்ணுறப்ப நானும் கையை உள்ளே விட்டு அப்படியே பண்ணிக்கிட்டே இருப்பேன். எங்கள் அம்மா திட்டுவாங்க, ஏன்டா அப்படி பண்ணுறீங்க, இந்த மாதிரி பண்ணால் குழம்பு டேஸ்ட் மாறிட போகுதுன்னு. ஒருத்தர் கைப்பட தான் செய்யணும்னு சொல்லுவாங்க. நான் இன்றைக்கி அந்த மாதிரி செஞ்சு பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறமேட்டு மொச்சையும் காயும் வெந்ததுக்கப்புறமேட்டு, காய் சீக்கிரம் வெந்துடும் வாழைக்காய், மொச்சை மட்டும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். வெந்ததுக்கப்புறமேட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி கரைச்சல் அந்த பேஸ்ட் இருக்குல்ல, குழம்பு கூட்டி வச்சுருக்கிறது, அதையும் ஊற்றிட்டு நல்லா கொதி விட்டுருங்க. உங்களுக்கு உப்பு மட்டும் பார்த்துக்கோங்க, மிளகாத்தூளும் பார்த்து போட்டுக்கோங்க, எவ்வளோ தேவையோ போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு, இந்த குழம்பு நல்லா கொதித்து வந்தோடனே ஒரு தாளிப்பு மட்டும் கொடுத்து இறக்கிற வேண்டியதான். நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, சோம்பு, அப்புறம் கருவேப்பிலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சின்ன வெங்காயமும் போட்டுக்கலாம். நான் சின்ன வெங்காயம் போடலை. இது மட்டும் போட்டு நல்லா எண்ணெயில் வறுத்து எடுத்துகிட்டு இந்த குழம்பு கொதிக்கிறதுல ஊற்றிட்டோம்னா குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு தடவை இந்த குழம்பை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.